2026 ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா தெரிவித்தார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போலியான காசோலையை விநியோகிப்பதாக தகவல் வெளியானது. இதனை கண்டிக்கும் விதமாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். மக்களை ஏமாற்றி கபட நாடகமாடும் அதிமுகவை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு போலியான ஒரு காசோலையை பாருங்கள், இது மாதிரியான ஒரு காசோலையை மக்கள் மத்தியிலே விநியோகித்து மக்களை ஏமாற்றி கபட நாடகம் ஆடி இன்றைக்கி ஆட்சிக்கு வர்றதுக்காக இவ்வளவு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வங்கியினுடைய காசோலை மாதிரியே இப்படியே இருக்குது. நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. இதை பார்க்கும் பொழுது படித்தவர்களே குழம்பி போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாமர மக்கள், கல்வி குறைந்தவராக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? அதனால் இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய எஸ்பிகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம்.